பல இடங்கள்ல இந்து இஸ்லாமியர்கள் நல்ல ஒற்றுமையா தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த திருப்பரங்குன்றம் மட்டும் ராசப்பட்டருங்கிற சமஸ்கிருத வேத பாடசாலை நடத்தி கொண்டிருக்கின்ற ராசப்பட்டவர் தான் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு தலைமை பூசாரியா இருக்கிறாரு. அவரு தான் உள்ளுக்குள்ளே இருந்து RSSக்கு துணையான வாதங்களை ராசப்பட்டர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. நீதிமன்ற ஆணை கிடைச்ச பிறகு கூட செயல்படுத்தவில்லை இப்படின்னு சொல்லும் பொழுது அரசுக்கு பின்னடைவு வருமா வராதா? தெளிவா இருக்குது கலவரத்தை உண்டாக்குறது. அது மட்டும் இல்ல, மொத்தமா RSSக்கு வெற்றி பெறுறதுக்கு உண்டான வேலை வாய்ப்புகளை அவங்க திட்டம் போட்டு பண்றாங்க. ஆகமம் இல்லாத கோயில்ல தமிழர்களை போட்டுடலாம், ஆகமம் உள்ள கோயில்ல பிரமணியர் போட்டுடலாம். பிராமணர்களின் கட்டுப்பாட்டுல இந்து சமய அறநிலையத்துறை இருக்கிறது. கலைஞர் சொன்ன சட்டத்தையே நாங்க அந்த சட்டத்தெல்லாம் ஒதுக்கி வச்சிருவோம், நீங்க சொன்னா ரெண்டா பிரிச்சிருவோம். மகாதீபத்துக்கும் மோட்ச தீபத்துக்கும் வேறுபாடு தெரியாம இந்த ராசப்பட்டரும் சொல்லிட்டு இருக்காரு. அதை கொண்டு போய் மனதார சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அறநிலையத்துறையும் அதே தான் சொல்லிட்டு இருக்குது. ஆகமம்னு இவங்க சொல்றது முழுக்க முழுக்க புரட்டானது. அப்படி ஒரு சம்கியா கிடையவே கிடையாது. ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்க. திருப்பரங்குன்றம் அந்த தீபத்தூன் இஷ்யூ வந்து இன்னைக்கு மக்கள் மன்றம் உட்பட இன்னைக்கு நாடாளுமன்றம் வரை இன்னைக்கு பெருசா பேசும் பொருளா போயிட்டு இருக்கு. இதற்கான பின்னணி என்னதையா? அதாவதுங்க, இதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய பல இடங்கள்ல நடக்குது. பல இடங்கள்ல இந்து இஸ்லாமியர்கள் நல்ல ஒற்றுமையா தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த திருப்பரங்குன்றம் மட்டும் அடிக்கடி பேசு பொருளாகுது. இந்த ஒரு தடவை பல தடவைகள் பேசு பொருளாகுது. பல வழக்குகள் போடப்பட்டிருக்கு. வழக்குகள் 1913 இருந்தே தொடர்ந்து போடப்பட்டு வருகிறது. இதுல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இந்து முன்னணி RSS காரங்க தெளிவா அவங்களே தான் 2 இடத்துலயும் இருக்காங்க. இது யாருமே சொல்லல, யாருமே இதை கவனிக்கவும் தயாரா இல்லை. இது என்னன்னா, நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, RSS இந்து முன்னணி இவங்க எல்லாம் தமிழர்களை சூத்திரர்கள்னு ஒதுக்கி வைக்கிறவங்க. இவங்க தான் வழக்கு போடுறாங்க வெளியே இருந்து. ஆமா, உள்ள இருந்து இந்து சமய அறநிலையத்துறைக்கு அந்த கருத்துக்கள் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, ஆகமம்னா இது இது எல்லாம் சொல்றாங்களா, அது யாருன்னா இந்த RSSஐ முழுமையாக ஆதரிக்கக்கூடிய சமஸ்கிருத பாடசாலையில் இருக்கிற அந்த ராசப்பட்டருங்கிற சமஸ்கிருத வேத பாடசாலை நடத்தி கொண்டிருக்கின்ற ராசப்பட்டவர் தான் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு தலைமை பூசாரியா இருக்கிறாரு. அவரு தான் இந்து சமய அறநிலையத்துறைக்கும் கருத்துக்கள் சொல்றாரு. எப்படி எப்படி வழக்கறிஞர் வழக்கை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற கருத்துரையை சொல்றாரு. அவர் முழுக்க 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 RSS பின்னணியில உள்ளவர் தான். இந்த RSSம் ராசப்பட்டரும் சேர்ந்து பல வழக்குகள் போட்டிருக்கிறாங்க. அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகக்கூடாது, பிரமண்டினர் மட்டும்தான் ஆகணும், அர்ச்சகர் ஆகணும். அடுத்தாற் போல கோயில்கள்ல அந்த குடமுழுக்குகள் எல்லாம் தமிழ்ல நடத்தக்கூடாது இப்படின்ட்டு போராடி கொண்டிருப்பவர்கள் யாருன்னா, கைகோர்த்து போராடி கொண்டிருப்பவர்கள் இந்த ராசப்பட்டரும் இந்து சமய அறநிலையத்துறை. உள்ளுக்குள்ள இருந்துட்டே அவர் வேலை செய்வாரு, வெளியே இருந்துட்டு இந்து முன்னணி பண்ணுவாங்க. இப்ப 2 பேரும் இருக்கிற மாதிரி இருக்குது. உண்மையிலே அந்த இந்து முன்னணி தான் அந்த அறநிலையத்துறைக்கு ஆலோசனை கொடுக்கிற இடமும் இருக்குது. அதனால தான் இந்த திருப்பரங்குன்றம் ஒரு பெரும் பிரச்சனையாக தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. வெளியில வந்து RSS உள்ள இருக்க சமஸ்கிருதம் ஓதுறவங்க 2 மத்தியில இப்ப திமுக மாட்டிக்கிச்சா எப்படி? ஆமா, உண்மையிலே மாட்டிக்கிட்டு இருக்குது. ரொம்ப ரொம்ப இக்கட்டான சூழல்ல மாட்டிக்கிட்டு இருக்குது. நான் சொல்றதுக்கு ஒன்னொன்னா சொல்றேன் கேளுங்க. இந்த அரசு நேற்று நடந்த வழக்குல 2 நீதிபதிகள் அமர்வு இருக்கு இல்லையா, அதுல அரசாங்கம் வச்ச வாதங்கள் எல்லாம் பாருங்க. இது தமிழக அரசாங்கம் சொல்லக்கூடாது, உண்மையிலே இந்து சமய அறநிலையத்துறையை தான் குறை சொல்லணும். ஒட்டுமொத்த அரசாங்கத்தையும் இதுல குறை சொல்றதுக்கு வழி இல்லை. இந்து சமய அறநிலையத்துறை என்ன சொல்லுதுன்னா, முதல்ல என்ன சொல்லுதுன்னா, இது தனிநபரோட வேண்டுகோள், தனிநபரோட வேண்டுகோளை நம்ம எடுத்துக்கொள்ள தேவையில்லைங்கிறாங்க. அப்ப அவங்களே என்ன மறைமுகமா சொல்றாங்க, நீங்க பல அமைப்புகள் போட்டா இதை ஏற்றுக்கிடுவாங்களா? அரசாங்கம் இது அறநிலையத்துறை என்ன சொல்லுது, தனிப்பட்டவர் வேண்டுகோள், தனிப்பட்டவர் வேண்டுகோளை நான் எப்படி எடுத்துக்கிட முடியும் அப்படின்னா, சங் பரிவார் இப்படி ஒரு 10 அமைப்பு வந்து கேட்டா ஏற்றுக்கொள்வாங்களாம். இந்த வாதத்தை அங்க கொண்டு போய் ஏன் வைக்கணும்?
பலர் சேர்ந்து அமைப்பா வந்தா ஏற்றுக்கொள்வோம் அப்படிங்கறது தான் மறைமுகமா அப்படி சொல்ற மாதிரி தானே ஆகும். இப்ப வழக்குல எல்லா அமைப்புகளும் வருவாங்களா மாட்டாங்களா? இப்ப இந்த வாதம் அடிபட்டு போயிருமா? கண்டிப்பா வாதமே அடிபட்டு போச்சு. ரெண்டாவது, 72 ஆண்டுகளுக்கு முன்னால் 72 ஆண்டுகளாக இந்த தீபம் இந்த பழனி ஆண்டவர் கோயில்ல தான் ஏற்றப்பட்டு கொண்டு இருந்தது. அப்படி சொல்லும் போது தெளிவா என்ன ஆகுது? 72 வருடங்களுக்கு முன்னாடி என்னாச்சு? அப்ப வேற இடத்துல தானே ஏற்றுக்கொண்டு இருந்தாங்க. அதை ஏன் மாத்தினீங்க? 72 வருட வரலாறு தானே நீங்க வச்சிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி என்னாச்சு? இப்படி ஒரு கேள்வி வருமா வராதா? கண்டிப்பா கண்டிப்பா. இதெல்லாம் இந்த 72 இதெல்லாம் சொல்றதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருந்து RSSக்கு துணையான வாதங்களை ராசப்பட்டர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அடுத்தது இன்னொன்னு அது ரொம்ப கடுமையான கொடுமையான வாதம். என்ன சொல்றாங்க? ஆகமப்படி பழனி ஆண்டவர் கோயில்ல தான் ஏத்தணும், வேற இடத்துல ஏத்தக்கூடாது. உச்சி பிள்ளையார் கோயில ஏத்தக்கூடாதுங்கறாங்க. உச்சி பிள்ளையார் கோயில ஏத்தக்கூடாதுங்கறாங்களா எப்படி? இல்ல, அதாவது ஆகமப்படி உச்சி பிள்ளையார் கோயில்ல தான் ஏத்தணும், வேற இடத்துல ஏத்தக்கூடாது அப்படிங்கறது ஆகமம் சொல்றாங்க. திருப்பி ஒரே எளிதான கேள்வி, நாங்க இது முன்னாலே இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்துல இருந்து இந்த கேள்வியை வச்சிருக்கிறோம். என்னன்னா, எந்த ஆகமத்துல எந்த அவங்க சம்கியாம்பாங்க எத்தனாவது வரிங்கிறத, எந்த ஆகமத்துல எத்தனாவது வரியில, அதாவது எந்த சம்கியால பள்ளி உச்சி பிள்ளையார் கோயில்ல ஏத்தணும், இங்க ஏத்தக்கூடாது, அங்க ஏத்தக்கூடாதுட்டு எங்கேயாவது ஒரு இடம் இருந்தா எடுத்து காமிக்க. ஆகமம்னு இவங்க சொல்றது முழுக்க முழுக்க புரட்டானது. அப்படி ஒரு சம்கியா கிடையவே கிடையாது. இன்னும் என்ன சொல்றாங்க? அது இதுவும் உள்ள இருந்து வைக்கிற இதுதான். அதாவது அந்த தூணோண்டு ஆஞ்சநேயர் கழுத்தை திருப்பிட்டு இருக்காங்க, ஆஞ்சநேயர் இருக்கிற இதுக்கு அதுல எழுதி இருக்குது மோட்ச தீபம் யார் வேணாலும் ஏத்தலாம் அப்படின்ட்டு எழுதி இருக்கேங்கிறாங்க. ஐயா, நம்ம மலை உச்சியில ஏற்பது மோட்ச தீபம் அல்ல, அது மகாதீபம். மோட்ச தீபம்ங்கிறது இறந்தவர்களுக்கு, அதுவும் குறிப்பாக அகால மரணம் அடைந்தவர்களுக்கு, தற்கொலை கொலை, சின்ன வயசுல இருந்தே ஒரு விபத்துல இறந்து போறது, இப்படி அகால மரணம் அடைந்தவர்களுக்கு ஏத்துறதுக்கு பேரு மோட்ச தீபம். நம்ம இந்த இப்ப கேட்கறது மகாதீபம். மகாதீபத்துக்கும் மோட்ச தீபத்துக்கும் வேறுபாடு தெரியாம இந்த ராசப்பட்டரும் சொல்லிட்டு இருக்காரு. அதை கொண்டு போய் மனதார சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அறநிலையத்துறையும் அதே தான் சொல்லிட்டு இருக்குது. இப்ப தெரியுதா? எல்லாம் உள்ளுக்குள்ள இருந்து தவறாக சொல்லிக் கொடுக்கிறார்கள். எல்லாம் ராசப்பட்டது தான். இது முழுக்க 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 RSS சார்பாக போய்கொண்டே இருக்கிறது. ஐயா, இப்ப மனுதார தரப்பு அதான சொல்றாங்க ஐயா, அங்க மோட்ச தீபத்துல ஏத்தக்கூடாது, அதனாலதான் நாங்க தர்காவுக்கு பக்கத்துல ஏத்துறோம் அப்படிங்கிறாங்களே. அப்ப அது சரிதானா? அந்த வாதம் சரிதானா? இல்ல, இப்ப பாருங்க, மோட்ச தீபம் நம்ம யாருமே ஏத்த சொல்லல, மகாதீபம் ஏத்த சொல்றோம். மகாதீபம் ஏத்த சொல்றோம். இப்ப 1996 தீர்ப்பு இருக்குது. அந்த தர்கா பகுதியிலிருந்து 15 மீட்டர் தள்ளி எங்க வேணாலும் ஏத்தி கொள்ளலான்னு இருக்குது. எப்ப சொன்னது? 1996. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் முடிய போகுது. அரசாங்கம் இன்னைக்கு கேள்வி கேக்குத, 3 நாட்கள்ல நாங்க எப்படி ஏற்ற முடியும்ட்டு 3 நாட்கள்ல ஏற்ப சொல்லல. 30 வருஷமா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? 30 வருஷமா 2014 தீர்ப்பு வரும்போது கூட அரசாங்கம் என்ன சொல்லி இருக்குது? அது தீபத்தூணா, சர்வே தூணா, இதுக்குள்ள எல்லாம் போகாம சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும். இதையே தான் சொல்லிக்கிட்டு இருந்தது. அந்த காலத்துல இருந்து இன்ற காலம் வரைக்கும் அங்க இருக்கிறவரு அந்த ராசப்பட்டர் தான். அவரோட இதுலதான் சட்டம் ஒழுங்குன்னு பேசிக்கிட்டு இருக்குது. இது நாள் வரைக்கும் நீதியரசர்கள் அது சட்ட ஒழுங்குன்னா ஓரளவுக்கு கேட்டாங்க. இப்ப இருக்கிற நீதியரசர் அதை கேட்க மாட்டேங்கிறாரு. என்னையா சட்ட ஒழுங்கு? இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, சுதந்திரம் அடைஞ்சு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, கந்தூரி விழா அங்க ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சூழல சட்ட ஒழுங்கை காட்டி நிறுத்தாத. அப்ப இவங்க மற்ற வாதங்கள் எல்லாம் அரசாங்கம் வச்சிருக்கணுமா வைக்கலையா? வைக்கணும்ல. அதெல்லாம் தடுத்து நிறுத்துறது யாரு? ஏன்னா ராசப்பட்டர் சார்பில், கோயில் பூசாரி சார்பில், கோயில் நிர்வாகம் சார்பில் எடுத்து வைக்கக்கூடிய வாதங்கள் எல்லாம் பிரச்சனையை கொண்டு போய் அந்த RSS கையிலையும் இந்து முன்னாடி கையிலையும் கொடுக்கறாப்புலதான் இருக்கு. முதல்ல தீர்ப்பு என்னங்க சொல்றது? தூண்டி விடுற மாதிரி இருக்கு. அவ்வளவுதான். அதாவது அந்த முதல்ல தீர்ப்பு எப்படி வச்சது? கோயில் நிர்வாகம் ஏத்தணும். 1996 தீர்ப்புல யார் ஏத்தினாலும் கோயில் நிர்வாகம் ஏத்துட்டு அனுமதி வாங்கி ஏத்தணும்.
அதே இத இவங்க கோயில் நிர்வாகம் ஏத்தி இருந்தாங்கன்னா இன்னைக்கு பிரச்சனையே இல்ல. நீதிமன்ற தீர்ப்பு வந்துருச்சுப்பா, 2 பேரையும் கூப்பிடுங்கப்பா, பீஸ் கமிட்டி அமைதி குழு போடுங்க, போட்டு அரசாங்கம் நீதிபதி சொல்லியாச்சு, நீதி ஏத்திட்டோம், நீங்க மத்தபடி கோர்ட்ல ஆணை நீதிமன்ற ஆணை வாங்கிட்டு வாங்க, நாங்க செய்யறோம்னு சொல்லி இருந்தாங்கன்னா இப்ப பிரச்சனை வராது. இப்ப உள்ள இருந்துகிட்டு உள்ளதான் RSS துணை இருக்கிறாங்கல்ல, அவங்க பிரச்சனையை தீர்க்கவே விட மாட்டாங்க. ஏத்த மாட்டோம்னு ஒரு முடிவு எடுத்துட்டு இப்ப என்னாச்சு, நீங்க 10 பேர் போய் ஏத்துக்க, நீங்களே ஏத்துக்க. கோயில் நிர்வாகம் ஏத்தணுங்கிற தீர்ப்பை மாத்தி 10 பேரு தனியா போய் ஏத்துக்கேட்டு இப்ப ஒரு தீர்ப்பு வந்திருக்குது. அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் தடை உத்தரவு யாருமே போடல. பிரச்சனைய கொண்டு போய் கோயில் கையில வச்சிருந்து கோயில் நிர்வாகம் அறநிலையத்துறை கையில வச்சிருக்கிற வேண்டிய பிரச்சனையை கொண்டு போய் RSS இந்த இந்து முன்னணிக்கு கையில கொடுத்திருக்காங்க. ஏன்னா கோயிலுக்கு அந்த அறநிலையத்துறைக்கு ஆலோசனை சொல்றவங்களும் இந்து முன்னணிக்காரங்களாவே தான் இருக்காங்க. இதுதான் புரிஞ்சுக்கணும். அதாவது தொட்டிலையும் கதை, குழந்தைகளிடம் தொட்டிலையும் ஆற்ற மாதிரி கதையா இருக்கு. அப்படி அதே கதை தான். 2க்கும் இடையில அந்த அறநிலையத்துறை மாட்டிக்கிட்டு முடிக்குது. இவங்களுக்கு மோட்ச தீபத்துக்கும் வேறுபாடு தெரியல, மகா தீபத்துக்கும் வேறுபாடு தெரியல. அது சர்வே தூணா இல்லையான்ட்டு 4 நாளைக்கு முன்னாடியே தமிழ்நாடு தொல்லியல் துறை ஆராய்ச்சி பண்ணிச்சுல. அவ்வளவு வாதங்களை எடுத்து நேத்து 2 நீதிபதி அமர்வு முன்னாடி வச்சிருக்கணுமா, வச்சுக்கலையா? ஒண்ணுமே வைக்கலையா. அது தீபத்தூண்கிறதுக்கு ஆதாரம் இல்லைன்னு சொல்றாங்களே தவிர இது சர்வே தூண் தாங்கிறதுக்கு அரசாங்கம் இன்னும் ஆதரவு வைக்கல. ஏன் வைக்கலன்னா உள்ளுக்குள்ளதான் அவங்க ஆலோசகர்கள் இப்படித்தானே இருக்கிறாங்க. தப்பான ஆலோசனை அதுல மாட்டிக்கொண்டு முடிக்கிறது. இப்ப ஏற்றுனாலும் பேரு RSS இந்து முன்னணிக்கு தான் போக போகுது. ஏற்றலனாலும் முக்குக்கு முக்கு என்ன சொல்ல போறாங்க, இந்த தீர்ப்பு அரசு தீர்ப்பு கொடுத்த பிறகும் நீதிமன்ற ஆணை கிடைச்ச பிறகு கூட செயல்படுத்தவில்லை இப்படின்னு சொல்லும் பொழுது அரசுக்கு பின்னடைவு வருமா வராதா? இது தேர்தல்ல எதிரொலிக்குமா எதிரொலிக்காதா? இல்ல இப்ப இந்த 73 ஆண்டுகளாக ஒரே இடத்துல ஏத்துன அந்த தீபம் இப்ப ஏன் மாத்தி ஏத்தன்னு பிடிவாதம் பண்றாங்க? ஒருவேளை இது கலவரத்தை உண்டு பண்ண நினைக்கிறாங்களா எப்படியா? அதாவது RSS இந்து முன்னணியோட நோக்கம் தெளிவா இருக்குது, கலவரத்தை உண்டாக்குறது. ஏன்னா திமுக கெட்ட பேர் ஏற்படுத்தணும். அது மட்டும் இல்ல, மொத்தமா கலவரத்தை உண்டாக்கணும், திமுகவுக்கும் கெட்ட பேர் உண்டாக்கணும். இது போக அந்த ஏற்கனவே நீங்க பாருங்க, டெம்பிள் ரிக்ளைம்ங்கிற வலைதளத்துல தமிழ்நாட்டுல இது மட்டும் இல்ல 175 கோயில்கள்ல நாங்க அந்த கோயில் எல்லாமே தர்கா, இஸ்லாமிய வழிபாட்டு தலங்களை இந்துக்கள் வழிபாட்டு தலங்களாக மாற்றுவோம்னு 175 மாவட்ட வாரியா பட்டியல் போட்டிருக்காங்க. அதுல 28வது பட்டியல் இந்த திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் மசூதி இருக்கிற இடம் அப்படிங்கிறத, இந்த பள்ளி தர்கா இருக்கிற இடம் அப்படிங்கிறத தெளிவா குறிச்சிருக்காங்க. அப்ப RSS இந்து முன்னணி தெளிவா காய நகர்த்திக்கிட்டே இருக்கிறாங்க. வெளியிருந்து ஒரு குழு போராடுது, உள்ள இருந்து ஒரு குழு ஆலோசனை மூட்டி விடுது, தப்பா ஆலோசனை சொல்லுது. மோட்ச தீபமும் மகாதீபத்துக்கும் வேறுபாடு சொல்லல, ஆகமம் இல்லாத ஆகமத்துல இங்கதான் ஏத்தணும்னு சொல்லிட்டு இருக்குது. இப்படி எல்லாம் சொல்லி மொத்தமா RSSக்கு வெற்றி பெறுறதுக்கு உண்டான வேலை வாய்ப்புகளை அவங்க திட்டம் போட்டு பண்றாங்க. இப்ப அரசாங்கம் என்ன செய்யணும்னா, இனிமேலாவது தமிழக அரசாங்கம் இதை அறநிலையத்துறையின் செயல்பாடாக பார்க்காம நம்ம தேர்தல் நோக்கத்துக்காக கூட இருந்தா கூட பரவாயில்ல, உண்மையான ஆலோசகர்கள் மத ஆலோசகர்களை அவங்க வச்சுக்கணும். அவங்களுக்கு என்னங்கிறது தெரியணும், தீபத்தூணுங்கிறது என்னங்கிறது தெரியணும், அந்த சர்வே தூணு எப்படி இருக்குங்கிறத தெரியணும். இது எல்லாம் தெரிந்தவர்களை ஆலோசகர்களாக வச்சுக்கிட்டாதான் இவங்க தப்பிப்பாங்களே தவிர, இல்லைன்னா ஆகமத்தை பத்தி என்னங்கிறத உண்மையா இந்து வேத பரபலட்சி இயக்கத்துல இருந்து நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அப்ப எங்களை மாதிரி ஆட்களை துணையாக வைத்துக் கொண்டார்கள் என்றால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு உறுதியாக கிடைக்கும். அரசாங்கத்துக்கு இது ஒரு நல்ல பெயரை வாங்கி கொடுக்கதும் எளிதாக முடியும். ஆக இந்த 2ஐ விட்டுட்டு இடையில போய் மாட்டிக்கொண்டிருப்பது தான் ஒரு பரிதாபத்திற்குரிய நிலைமையாக இருக்கிறது. முழுக்க பிராமணர்கள் கட்டுப்பாட்டுக்கு போயிருச்சா எப்படியா? இந்த முழுக்க கட்டுப்பாட்டுல தான் இருக்குது, முழுக்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. இந்து சமய அறநிலையத்துறை முழுக்க அந்த பிராமணர்கள் RSS சங் பரிவார் கிட்ட முழுக்க போய்விட்டது. எதை வச்சு சொல்றேன்னு கேளுங்க. இதே நீதியரசர் GR சுவாமிநாதன் அவர்கள் தான் வேற ஒரு வழக்குல வர்றாங்க, அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாமா ஆகக்கூடாதான்ட்டு. சரியா? அப்ப RSS அமைப்பு தான் வழக்கு போடுது, அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகக்கூடாதுன்னு சொல்லுது. அப்ப இந்து சபை அறநிலையத்துறை என்ன சொல்லணும்?
ஏற்கனவே எங்கள் தலைவர் கலைஞர் முத்தமிழறிஞர் என்ன சொல்லியிருக்காரு, அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் சட்டம் போட்டாரு. அந்த சட்டம் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும், உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் நின்றுக்குது. சேஷம்மாள் வழக்கு இருக்குது, 2 வழக்குல அது நின்றுக்குது, உறுதிப்படுத்தி இருக்கிறது உச்ச நீதிமன்றம். இதை காட்டி அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலான்னு தானே பேசணும். ஆனா அப்படி பேசல. அந்த அறநிலையத்துறை சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொல்றாரு, நீதிமன்றம் சொல்லிச்சுன்னா ஆகமம் உள்ள கோயில், ஆகமம் இல்லாத கோயில் 2 தனியா பிரிச்சுக்கலாம். ஆகமம் இல்லாத கோயில்ல தமிழர்களை போட்டுடலாம், ஆகமம் உள்ள கோயில்ல பிரமண்டியரை போட்டுடலாம். இதுவா கலைஞர் சொன்னது? கலைஞர் சொன்னது இல்லையா? அப்ப இவங்களே பிரிக்கிறாங்க. இதெல்லாம் யாரு? முழுக்க ராசபட்டர் மாதிரியான பிற மண்டினரான பிராமணர்களின் கட்டுப்பாட்டுல இந்து சமய அறநிலையத்துறை இருக்கிறது. கலைஞர் சொன்ன சட்டத்தையே நாங்க அந்த சட்டத்தெல்லாம் ஒதுக்கி வச்சிருவோம், நீங்க சொன்னா 2ஆ பிரிச்சிருவோம். பிரிச்சு போடணுங்கிறது கலைஞர் சொன்ன சட்டம் கிடையாது. எல்லாம் ஒன்னா இருக்கணும் தானே இருக்குது. சரி, அப்படியே உங்களுக்கு ஒரு அக்கறை இருந்தாலும் சரியா, ஒரு இந்து ஆகமம் பிரிச்சு ஆகமம் இல்லாத கோயில்கள்லயாவது நம்ம தமிழர்களை போட்டுடலாமே அப்படின்னு சொன்னா, தீர்ப்பு வந்து 3 வருடங்கள் ஆக போகுது. ஒரு கோயிலையாவது பிரிச்சாங்களா? பிரிக்கல. ஆகமம் கோயில் இன்னைக்கு வரைக்கும் ஒரு கோயில கூட பிரிக்கல, ஒரு தமிழனை கூட அங்க அர்ச்சனை பண்ணல. ஆனா அர்ச்சகராக விடல. நம்ம அவங்க ஒன்று சொல்லுவாங்க, ஒரு தகுதி வேண்டாமா, அதுக்கு பயிற்சி வேண்டாமா, நாங்க எங்க படிச்சுட்டு வந்திருக்கோம், அங்க படிச்சுட்டு வந்திருக்கோம், தமிழர்களுக்கு பயிற்சி வேண்டாமா, எல்லாரும் போய் அறுவை சிகிச்சை செஞ்சிட முடியுமா, அதுக்கு மருத்துவம் படிக்கணுமே, இப்படி எல்லாம் கேள்வி கேட்பாங்க. நம்ம எல்லாரையும் அர்ச்சகராக சொல்ல, தமிழக அரசாங்கம் இந்து சமய அறநிலையத்துறை நடத்தின பயிற்சியில தேர்ச்சி பெற்றவர்கள் இருக்கிறாங்க, 300க்கும் மேற்பட்டவர்கள் இருக்காங்க. அவங்கள தானே அந்த அர்ச்சகர் ஆக்கணும்னு சொல்றோம். அப்ப முழுக்க இந்து சமய அறநிலையத்துறைங்கிறது அரசின் கட்டுப்பாட்டில் இருந்து விலகி பிற மன்னினரான பிராமணர்கள் கட்டுப்பாட்டுக்கு போயிருக்குது. ஒண்ணும் இல்லைங்க, வயலூர்ல குடமுழுக்கு நடக்குது. அதே கோயில்ல 2 தமிழர்கள் தமிழக அரசாங்கத்தால அர்ச்சகர்களாக நியமிக்கப்பட்டு கோயில்ல இருக்கிறாங்க. ஒருத்தர் 9 கோள்கள் பக்கத்துல பூசை செஞ்சுட்டு இருக்காரு, ஒருத்தர் பிள்ளையார்கிட்ட பூசை செஞ்சுருக்காரு. அவரை கூட குடமுழுக்குல உட்கார வைக்கலங்க. முதல் நாள் உட்கார வைக்கல, 2வது நாள் இந்து மறுமலர்ச்சி இயக்கம் போராடி அந்த 2 பேரையும் உள்ள வச்சாங்க. காப்பு கூட கட்டாம, இதே ராசபட்டர் தான், அந்த திருப்பரங்குன்றம் தலைமை பூசாரியா இருக்கிற அவர் தான், காப்பு கூட கட்டாம 2 பேரும் ஓரமா வச்சு மந்திரங்கள் ஓத விடாம படம் எடுத்துட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. பேருக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. காப்பு கட்டாம அங்க யாகசாலையில உட்காரலாமா, யாகத்துல உட்காரலாமா? ஆகமத்தை முழுக்க மீறுபவர்களின் கையில இந்து சமய அறநிலையத்துறை மாட்டிக்கொண்டிருக்கிறது. இதுல இருந்து வெளியெடுக்கணும்னா இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தில் மட்டும்தான் முடியுங்கிறத தற்பெருமையாக சொல்லல, உண்மையை சொல்றோம். மோட்ச தீபம் இதுக்கு வேறுபாடு யாராவது பேசினாங்களா? இதுவரைக்கும் யாராவது அரசாங்கத்திட்ட எந்த ஆகமத்துல எந்த சங்கியால சொல்லப்பட்டிருக்கிறது யாராவது சொல்லி இருக்கிறாங்களா? கேட்டது கிடையாது. இன்னும் சொல்ல போனா இந்த ஆகமம் இருக்குது இல்லையா, அந்த அவங்க வடமொழி ஆகமத்தை இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஆனா அந்த வடமொழி ஆகமத்திலே சொல்லி இருக்கிறது, சிவபெருமான் பார்வதி கிட்ட சொல்ற மாதிரி வருது. என்ன சொல்லுதுன்னா, சிவபூசை தினமும் செய்பவர்கள் அவங்களுக்கு வர்ண பேதம் கிடையாது, அதாவது சாதி ஏத்த தாழ்வுலாம் பார்க்க கூடாது, ஆண் பெண் பேதம் என்று எல்லாரும் கோயிலுக்குள்ள போய் அர்ச்சகர் ஆகலாம்ங்கிறது சிவபெருமான் சொல்றாரு, பார்வதி கிட்ட சொல்றாரு, இன்றைக்கு இருக்கிற காரண ஆகமத்துக்கிட்டே தான் சொல்லி இருக்கிறாரு. இத மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடிய கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களை அவங்க அறநிலையத்துறையும் சரி தமிழக அரசாங்கமும் ஆலோசகர்களாக வச்சுக்கிட்டாங்கன்னா தப்பிச்சாங்க. இல்லைன்னா அது நான் என் வாயால சொல்ல விரும்பல. இந்த தீபத்தின் பிரச்சாரம் 2026 தேர்தல் வரை போகுங்கிறிய? இல்ல, அதுக்கு பிறகும் தொடரும். இதுல முழுமையாக எதிரொலிக்கும், நிச்சயமாக இது எதிரொலிக்க போகுது. இப்படியே விட்டாங்கன்னா நிச்சயமாக இது இப்ப இருக்கிற ஆளுங்கட்சிக்கு எதிராகத்தான் ஒலிக்கும். இனிமேலாவது அரசாங்கம் விழித்துக் கொள்ள வேண்டும் என்கிறது தான் எங்களது வேண்டுகோள். மிக்க நன்றியா. இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம்.